தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சை கைது செய்ய உத்தரவு. வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புத்தளத்தில் இடம்பெற்ற கோர விபத்து, 2 பலி, 2 வைத்தியசாலையில். அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பகீர் சம்பவம், அச்சத்தில் தாதியர்கள். யாழில் நள்ளிரவு கட்சி அலுவலகத்துக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஆசிரியர் சேவையில் இணைய காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை. வெளிநாடு ஒன்றில் கோர சம்பவம், கிட்டத்தட்ட 200 பேருடன் விபத்துக்குள்ளான தொடருந்து. தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிறப்பித்துள்ளார். 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக செய்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சற்று நேரத்திற்கு முன்பு நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கையில் இந்த நாட்களில் நிலவும் கடுமையான மூடுபனி காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது நெடுஞ்சாலையில் சாரதிகள் கவனமாக இருக்குமாறு வீதி மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாகன முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனம் செலுத்தவும், வாகனங்களுக்கு இடையே பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றவும் அறிவுறுத்தியுள்ளது. எனவே வானிலை குறித்து வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக இருக்குமாறும் வாகனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் செலுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளது. ஆகவே வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் அட்டவில்லுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் சிகிச்சைக்காக புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள் 2வரும் சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இதுகுறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு கடும் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாக மரதகமுள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் உயரக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். மரதகமுள்ள சந்தையில் முதல் தர நாட்டு அரிசி 1 கிலோவின் மொத்த விற்பனை விலை அதிகபட்சம் 225 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சிவப்பு பச்சை அரிசி 208 ரூபாய் முதல் 212 ரூபாய் வரையும், சிவப்பு அரிசி வகைகள் 205 ரூபாய் முதல் 210 ரூபாய் வரை காணப்படுகிறது. ஆனால் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிகள் மிகவும் அதிக விலையில் உள்ளன. கீரி சம்பா 1 கிலோ 340 ரூபாவை தாண்டியுள்ளது. சம்பா 260 ரூபாவை கடந்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் உயர்ந்தவுடன் அந்த அரிசிகளை சந்தையில் அதிகமாக வெளியிடும் போது சிவப்பு பச்சை மற்றும் நாட்டு அரிசிகளுக்கு பெரிய பற்றாக்குறை உருவாகும். இதனால் நெல் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். எனவே நெல் விலை உயர்த்தப்படுமானால் இந்த 3 வகை அரிசிகளுக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறைபோதையில் சிகிச்சை பெற வந்தவர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதனா வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் அதிகாலை 1:40 மணியளவில் நிறைபோதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டது. அதன்போது தாதிய உத்தியோகத்தர்களுடன் முரண்பாடு தகாத வார்த்தை பிரயோகங்களை பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார். அதனை அடுத்து பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்ற போது தனது உடமையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தியுள்ளார். அதனை அடுத்து அவரை பாதுகாப்பு உத்தியோகர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை ஒரு உத்தியோகத்திற்கு கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதலை நடாத்தியவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தால் தாதிய உத்தியோகத்தர்கள் மத்தியில் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்துள்ள தாயக மக்கள் கட்சியின் அலுவலகம் மீது நேற்று நள்ளிரவு இனந்தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தின் வீடும் கட்சி அலுவலகம் அமைந்துள்ள கட்டிடத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் வாயில் பகுதியில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக கட்டிடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வேறு இடங்களில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும். மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மூடு பனியுடன் கூடிய வானிலையும் காணப்படும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 23,344 பேரை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பிரதமர் கரணியமர சூரிய தலைமையிலான குழு பரிந்துரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமே 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு சேவைக்கு 26,095 புதியவர்களை சேர்ப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களின் பயணத்தை சுமூகமாக நடத்தும் வகையில் விசேட போக்குவரத்து சேவைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ஹட்டன், நுவரெலியா மற்றும் பாதிரை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு மேலதிக பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் DHRD சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் தொடர்ந்து ஒன்றின் மீது கட்டுமான கிரேன் விழுந்ததில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டதுடன் 55 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் 195 பயணிகள் ஏற்றிச் சென்ற தொடருந்து பாங்காக்கில் இருந்து புறப்பட்டு நாட்டின் வடகிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. இன்று காலை 10 மணியளவில் அதிவேக தொழில்நுட்பம் கொண்ட தொடருந்து பாதை அமைக்க பயன்படுத்தப்படும் கட்டுமான கிரேன் ஒன்று குறித்த தொடர்ந்து பெட்டிகள் மீது விழுந்துள்ளது. இந்த விபத்தின் விளைவாக தொடர்ந்து தடம் புரண்டு தீப்பிடித்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தீ அணைக்கப்பட்ட போதிலும் விபத்தின் விளைவாக 22 பேர் கொல்லப்பட்டதாக பணியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.